ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏடு சார் தமிழ் குரல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். குரூப்பில், வாட்ஸ்அப் குரூப்பில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஷேர் மார்க்கெட் குரூப்பில் பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை, பல நோட்டிஃபிகேஷன்ஸ். ஒருத்தர் அவங்க ஐடியாவை வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது டிஸ்கஷன்லாம் போகிறது. ஆனால் எனக்கு வந்து நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், நம்ம ஒரு இன்புட் கொடுக்குறோன்னா அது வந்து ஒருத்தவங்க வந்து முதலடி எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முதலடி எடுத்துக்கிறேன். நம்ம குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம சொல்கிறதுல அவங்க பயப்படுற மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அதை செக் பண்ணணும், இதை செக் பண்ணணும், இதை கன்சிடர் பண்ணலாம், அதை கன்சிடர் பண்ணலாம். நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்தீங்கன்னா அவங்க குழம்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக கொடுங்க. ஸோ அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 ஷேர்ஸ்லேருந்து எதாவது ஒன்று செலக்ட் பண்ணுங்கள், ETF செலக்ட் பண்ணுங்கள், மெயினாக வந்து கோல்டு பீஸ் செலக்ட் பண்ணுங்கள், சில்வர் பீஸ் செலக்ட் பண்ணுங்கள், நிப்பான் கம்பெனிலேருந்து எடுத்துக்கோங்க அப்படின்லாம் சொல்லியிருந்தோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சஜஷன் தான். ஓகேங்களா? ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது தான் உங்களுக்கு லாங் டேர்மில் ப்ராசஸ் வரும், ஸ்டாக்கில் வந்து போட்டால் தான் அதிக ப்ராஃபிட்டு, அப்புறம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இது பண்ணலாம், க்ரோத் பிளானில் போடலாம், டிவிடெண்ட் பிளானில் இதில் போடலாம், அப்படி இப்படிலாம் சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு சிலர் என்ன பண்ணிட்டாங்க, பேன் கார்டு ஆதார் கார்டு பிரச்சனை. இந்த பேன் கார்டு ஆதார் கார்டு பிரச்சனை என்னென்னா, ஒன்றும் இல்லை, உங்கள் ஆதார் கார்டில் இருக்க மாதிரி பேன் கார்டில் நேம் இருக்கணும், இல்லை பேன் கார்டில் இருக்க மாதிரி ஆதார் கார்டில் நேம் இருக்கணும். ஏதாவது ஒரு சைடு நீங்கள் மாற்றிக்கிறது உங்களுக்கு எப்பயுமே நல்லது. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் ஏஞ்சல் லோனில் பண்ணாதீங்க, ஜெரோதாவில் பண்ணுங்கள், ஒரு 2 நாள் கழிச்சு பண்ணுங்கள், அப்படி சொல்கிறதுலாம் தப்பு. ஸோ உங்கள் பேன் கார்ட்லேயும் ஆதார் கார்ட்லேயும் ஒரே மாதிரி தான் நேம் இருக்கணும். சிம்பிள். இதுக்கு என்ன வழியோ அதுதான் பண்ணணும். ஸோ இதுக்கு என்ன வழி, நீங்கள் உங்களுடைய போஸ்ட் ஆஃபீஸ், நியர்பை போஸ்ட் ஆஃபீஸ்க்கு போங்க, போயிட்டு என்னென்ன ப்ரூஃப் இதை மாற்றுறதுக்கு வேணும்னு சொல்லி கேளுங்க. ஸோ ஆதார் கார்டில் நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரூஃப் வேணுன்றதை அவங்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெரிய போஸ்ட் ஆஃபீஸ், ஒரு ஊருக்கும் ஒரு ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும். உங்கள் ஊர்லேயே, உங்கள் கிராமத்துலேயே ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்கும், அதோடைய ஹெட் போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் சிட்டியில், அவர் வந்து மெயினில். ஸோ அந்த இடத்துக்கு போங்க. அவங்க சொல்கிற ப்ரூஃப்லாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா பேன் கார்டில் இருக்க மாதிரி ஆதார் கார்டில் மாற்றிக்க சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஆதார் கார்டில் மாற்றிக்கிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்டேட் பண்ணிங்கன்னா ஒரு ஒன் வீக்குள்ளே மோஸ்ட்லி ஆகிடும், ஒரு 1 மந்த்துக்குள்ளே மோஸ்ட்லி ஆகிடும். நான் சொல்கிறது ரொம்ப மேக்ஸிமம் 1 வீக்காக 2 டேஸ்லேயே கூட, எனக்கெலாம் வந்து 2 டேஸில் ஆகிடுச்சு. ஸோ இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ப்ரூஃபை வந்து வேறு எதுக்கு யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு 2 டேஸ் வேலை தான். இதுக்கோசம் நீங்கள் வந்து மெனக்கிடாமல் போனீங்கன்னா அடுத்தடுத்து நிறையா உங்களுக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது நாமினிஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ப்ரூஃப் கேட்டாங்கன்னா சப்மிட் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு KYCக்கு ஆதார் கார்டோ இல்லை அவங்களுடைய பேன் கார்டு டீட்டெயிலோ கேட்டாங்கன்னா நாமினிஸ் நீங்கள் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு கொடுத்துருங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டிங்கன்னா அவங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு அடுத்தது அவங்களுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணோன்னா அதில் பெரிய குழப்பமும் கிடையாது. ஓகேங்களா? கண்டிப்பாக அது இப்போலாம் வந்து எல்லா அக்கௌண்ட்டுமே ஓப்பன் பண்ணும்போது மேண்டட்டரியாகவே கேட்குறாங்க, கண்டிப்பாக கொடுத்தாகணும், அதை கொடுத்துருங்க. ஓகேங்களா? இதுவுமே ஒரு பெரிய குழப்பம் கிடையாது. சப்போஸ் எனக்கு கல்யாணம் ஆகலைன்னா அப்பா பேரோ அம்மா பேரோ கொடுத்து வச்சுருங்க, இல்லை அண்ணன் தங்கச்சி யாராக இருக்காங்கன்னா அவங்க பேர் கொடுத்து வச்சுருங்க. கல்யாணம் ஆனோடனே அதை மாற்றிக்கங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம இப்போ டாபிக் வருவோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அஃப்கோர்ஸ் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் என்ன பண்ணிட்டு இருந்தோம், ரேண்டமாக ஷேர்ஸ் பிக் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு பிகினர்ஸ் இல்லையா, நமக்கு வந்து எப்படி வந்து ஷேர் வாங்கணும்னு தெரியாது. அதுலேயுமே வந்து ப்ராஃபிட் எப்படி பார்க்குறது அப்படின்றது தான் பார்த்துருந்தோம். ஸோ அதுக்கு தான் நான் கொடுத்த ஐடியாஸ் வந்து ETFில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ETFில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், இந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இனிமேல் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஷேர்ஸ் டவுட்டாக இருக்குது வாங்கலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்கிறதையோ, இல்லை குரூப்பில் வந்து நான் சேட் ஆஃப் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து தேவையில்லாத குழப்பங்கள்லாம் வருது குரூப்பில். நீங்கள் இண்டிவிஜுவலாக எனக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா அந்த ஷேர்ஸை அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு வீடியோவாக போடுவோம். ஓகேங்களா? இதுதான் பண்ண போகிறோம். அண்டு நம்ம வந்து நம்மளோட க்ரோத் எப்படி இருக்குது, லாஸ் வருது, ப்ராஃபிட் வருது அப்படின்றதையும் குரூப்பில் நம்ம எக்ஸாக்டாக போட போகிறோம். ஓகேங்களா? ஏன் கூட இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம அடிக்கடி சேலஞ்சஸ்லாம் நிறையா வைப்போம். ஸோ அந்த சேலஞ்சஸ்லாம் யார் அக்செப்ட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே நம்ம சேனலை டெவலப் பண்ணி கொண்டு போவோம். ஓகேங்களா? நான் மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியாது, நானும் உங்களை மாதிரி ஒரு பிகினர் தான்.
நான் கற்றுக்கிட்டு ஸ்லோவாக தான் சொல்லித் தருவேன். என் கூட வந்து உங்களால் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக தான் போவேன். உங்களால் என் கூட ட்ராவல் பண்ண முடியும், எனக்கு அர்ஜென்ட் கிடையாது, நானும் பொறுமையாக லாஸ் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் என் கூட இருங்க. குரூப்பில் சிலர் வந்து தவறாக கைட் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவலாக உங்களுக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் இதில் காசு போட்டால் இவ்வளோ வரும், அதில் காசு போட்டால் அவ்வளோ வரும்னுவாங்க. ஸோ என்னோடய ஐடியா வந்து உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சேஃபர் சைடில் கொண்டு போகணுன்றது தான். இதுக்கு முன்னாடி நான் கொடுத்த ஐடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் லாஸ் கம்மியாக இருக்கணுன்றதை கன்சிடர் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேனே தவிர எனக்கு அதால் ஒரு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ வேறு ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு கைட் பண்ணுறாங்கன்னா டெஃபினட்டாக அதுக்கு ஒரு மோட்டோ இருக்கும். கண்டிப்பாக அவங்க வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக என்னைக்கா ஒரு நாள் ஓகே நீங்கள் இதுக்கு மேலே நீங்கள் கற்றுக்கணும், நீங்கள் பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரலைஸ்ட் ஐடியா கொடுப்பாங்க எல்லாருமே. இன்டெப்த்தாக கொடுப்பாங்களா, கடைசி வரைக்கும் வருவாங்களாம் கேட்டால் வரமாட்டாங்க. ஆனால் நான் வருவேன். என் கூட வந்து எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ண எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிற எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம், எல்லோரும் சேர்ந்து கற்றுப்போம், எல்லோரும் சேர்ந்து வளருவோம் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்கா, இல்லை எனக்கு டவுட் இருக்கா, நான் குரூப்பில் கேட்பேன். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருக்கா எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். இல்லைனா கொஞ்சம் ஆற போட்டு கற்றுக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்னன்னு பார்த்தீங்கன்னா கோல் இந்தியா லிமிடெட். ஸோ இந்த கம்பெனியை பற்றி தான் நாம் இன்றைக்கி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கொடுக்குறது எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இதை பேஸ் பண்ணி நீங்கள் ஷேர்ஸ் வாங்கலாம். ஆனால் வந்து நீங்கள் ஒரு வாட்டி அனாலிசிஸ் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், ஏன்னா நீங்கள் தான் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க. நான் வந்து எந்த ஷேராக இருந்தாலும் ஒரு 10 ஷேருக்கு மேலே வாங்க மாட்டேன். மேக்ஸிமம் 20, அதுக்கு மேலே வாங்க மாட்டேன். நாளைக்கே அந்த கம்பெனி என்ன பேக் ஃபயர் ஆனாலும் எனக்கு அதனால் ஒரு பெரிய லாஸ் இருக்காது. அந்த கம்பெனி இன்னி ரேட்டுக்கு என்ன விற்கிது, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 478 ரூபா விற்கிது. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 478 ரூபா நான் ஒரு 10 ஸ்டாக் வேணால் 4000 சொச்சம் 5000 ரூபா வரும். இந்த 5000 ரூபா வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய லாஸ் ஏற்படுத்திடாது. நான் ஒரு லிமிட் வச்சுருப்பேன். ஓகே, இந்த 5000 ரூபாயில் வந்து ஒரு 10% போயிடுச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் வெளியே வந்துடலாம் அப்படின்னு கூட வச்சுருப்பேன். இல்லை நான் மறுபடியும் ஒரு வாட்டி ஃபண்டமெண்டல்ஸ் அனாலிசிஸ் பார்ப்பேன். இல்லை இது மேலே ஏறி வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா நான் வச்சுருப்பேன். இது வந்து என்னோடய ரிஸ்க்கு. ஸோ இது எல்லாருக்குமே என் சேனலை ஃபாலோ பண்ணிட்டு ஷேர் வாங்குகிற எல்லாருக்குமே நல்லா பண்ண முடியுமானா, நீங்கள் சப்போஸ் மெசேஜ் பண்ணுறீங்க அன்றைக்கி நான் ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக பார்த்து சொல்லிவிடுவேன். இல்லை ஒரு ஹாஃப் டே கழிச்சு சொல்லுவேன், 1 டே கழிச்சு சொல்லுவேன். அது வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ லாபம் வரும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும்ன்றதெல்லாம் எனக்கு தெரியாது. எவ்வளோ லாஸ் வரும்ன்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து ஐயோ ஒரு ஃபோன் எடுக்கலையே என்ன பண்ணுறது போகிறேன். அப்போது அதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன், எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணிக்கூடாது. இந்த ஷேர் வாங்கலாமா அப்படின்னு நம்ம குரூப்பில் இருக்கவங்க, நம்ம சேனலில் இருக்கவங்க யார்கிட்டையும் போய் கேட்கக்கூடாது சஜஷன். அதுக்கோசம் தான் இந்த வீடியோ. இதுக்கப்புறமும் நிறைய வீடியோ போடுவேன். நீங்கள் எந்தெந்த ஷேர்லாம் சொல்கிறீங்களோ எல்லா ஷேருக்கும் இந்த வீடியோ போடுவேன். ஆனால் நீங்கள் போயிட்டு யார்கிட்டையும் வந்து இந்த ஷேர் வாங்கலாமான்னு யார்கிட்டையும் கேட்டக்கூடாது. அதுதான் முதல் விஷயம். உங்களுக்கு தெரியணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு. அதுதான் இந்த சேனலோட மெயின் மோட்டிவ். ஏன்னா நம்ம சேனல்லே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதேமாரி கேட்டு நிறைய காசு ஒருத்தவங்களை நம்பி ஒருத்தவங்க நல்லா அட்வைஸ் தராங்கன்னு இனிக்க பேசுவாங்க, நல்லா அட்வைஸ் தருவாங்க. கடைசி நேரத்தில் ஆப்படிச்சு விட்டுருக்குறாங்க, ஏதாவது ஒரு வழியில் ஆப்படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதனால் யாருக்கும் நம்ம சேனலை பொறுத்தவரைக்கும் யாருக்கும் மெசேஜ் பண்ணி எதுவும் கேட்கணும். நம்ம சேனலை இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பாருங்கள். நிறைய பேர் நம்ம போட்ட வீடியோஸ்லேயும் நிறைய டவுட்ஸ் கேட்குறாங்க பார்க்காம. அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸே வந்திருக்காது. ஓகேங்களா? எல்லா வீடியோஸும் நீங்கள் இந்த ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்த்து முடிச்சுட்டு நம்ம சேனல் டே 1லேருந்து போட்டிருப்போம். ஷேர் மார்க்கெட்டில் பார்ட் நம்பர் 1லேருந்து போட்டிருப்போம். அதுலேருந்து எல்லாத்தையும் பாருங்கள். அப்போ தான் வந்து நான் எதெல்லாம் லாஸ் ஆனேன், எதெல்லாம் கெயின் ஆனேன், என்னென்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணேன் அப்படின்னு தெரியும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மிஸ்டேக்ஸை எல்லாம் பண்ணாமல் இருக்கலாம். இந்த ப்ராஃபிட் ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்தராக நான் ரொம்ப போர்டிக்க விரும்பலை. குரூப்பில் நடந்த பிரச்சனைகளால் இதெல்லாம் நான் சொல்கிறேன். ஓகே. இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது கோல் இந்தியா. ஸோ ஒரு கம்பெனியை நீங்கள் வாங்க போகிறேன்னு சொல்லக்கூடாது. ஒரு கம்பெனி நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா எந்த கம்பெனியில் எதை வாங்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு முடிவு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு
நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இப்போ இந்த கோல் இந்தியா வாங்கலாமா வேணாமா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒரு கம்பெனிக்கு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா நிறைய விஷயம் செக் பண்ணணும். இதெல்லாம் செக் பண்ணி நான் வாங்கினா எனக்கு வந்து அது ஹிட் ஆகிடுமா அப்படின்னா நிறைய பேர் ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸில். நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும். ஸோ அதனால தான் அதை நம்ம பண்ண போகிறோம். இதெல்லாம் பார்க்காம வேணால் லாஸ் ஆகிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு மரம் வைக்கிறீங்க வீட்டில். ஓகேங்களா? இந்த மரத்துக்கு என்ன பண்ணுவீங்க? பள்ளம் எடுப்பீங்க, எங்கேயா நல்ல மரக்கண்ணா நல்லா ஃப்ரெஷ்ஷாகிற கண்ணா வாங்கிட்டு வந்து வைப்பீங்க, மண் போட்டு மூடிடுவீங்க. அப்பப்போ எப்பப்போலாம் டைம் எடுக்கிறதோ தண்ணி ஊற்றுவீங்க. அது ஒரு மழை ஒரு வெயில் ஒரு மழை ஒரு வெயில்னு பார்த்து அந்த மரம் வளரும். ஓகே, இது ஒரு மாங்காவாக இருக்கலாம், மாங்காய் மரமாக இருக்கலாம், கொய்யாக்காய் மரமாக இருக்கலாம், தேங்காய் மரமாக இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் வந்து ஒரு 1000 மரம் வைக்கிறார். ஓகேங்களா? அவருக்கு வந்து இதில் இருந்து வந்து பழம் வரணும், அதை கணக்கு பண்ணி தான் ஒரு 1000 மரம் வைக்கிறாரு. அப்போ வந்து அவர் என்ன பண்ணுறாரு, எந்த மரம் வைக்கலான்னு தேடுறாரு, எத்தனை மரம் வைக்கலான்னு தேடுறாரு, என்ன பழம் வைக்கலாம், அது வந்து எப்படி பராமரிக்கிறது, அதுக்கான பராமரிப்பு செலவு என்ன, அது நம்மளால் பண்ண முடியுமா, இதெல்லாம் பண்ணுறாரு. ஓகேங்களா? நாம் ஒரு பிகினராக இதுக்கு முன்னாடி பண்ணது என்னென்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வேணும், அந்த மரத்தை வந்து எங்கே இடம் இருக்கோ பார்த்து நடுறது. இவ்வளோ தான் சிம்பிள். அந்த மரம் வளரும், வளரலைன்னா சரி ஓகே வீணாக போச்சு, அடுத்து இன்னும் ஒரு 2 மாதம் கழிச்சு இன்னொரு மரம் வைப்போம், அது வளர்ந்து வரும். ஓகே, இது நல்லா வளருதுன்னு பக்கத்தில் இன்னொரு மரம் வைப்போம், இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கேன்னு. இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிகிட்டு இருந்தது. நிஃப்டி ஷேர்ஸு, இடிஎஃப்பு, நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு வேறு இடத்துல போட்டிருப்போம். கோல்டு வாங்கி வச்சுருப்போம், லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருப்போம், ஒரு வீடு கட்டிகிட்ருப்போம், வாடகை வர்றதுக்கு ஒரு வீடு கட்டிகிட்ருப்போம், ஏதோ ஒரு பில்டிங் கட்டிகிட்ருப்போம், ரோட்டோரத்தில் ஒரு மெயினான இடம் வாங்கியிருப்போம், அக்ரிகல்ச்சர் லேண்ட் வாங்கியிருப்போம். இதேமாரி வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஷேர் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ புதுசாக வரவங்க நீங்கள் வந்து ஒரு இதுலேயுமே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் போடுங்க. சப்போஸ் நீங்கள் இந்த அமௌண்ட்டு இதில் ஒரு 1000 ரூபா போடுறீங்கன்னா அந்த 1000 ரூபா வந்து உங்களுக்கு எந்த லாஸ் ஆச்சுன்னா எந்த விதத்துலையும் பாதிக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். நம்ம வீடியோஸை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நான் அந்த ஒரு 15 வீடியோஸ் போட்டிருந்தேன். எவ்வளோ அமௌண்ட்டு போடணும், என்ன மாதிரி அமௌண்ட்டு போடணுன்றதெல்லாம் சொல்லியிருந்தேன். அதில் இதை சொல்லியிருந்தேன். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடுற காசு உங்களால் நீங்கள் அந்த காசை போட்டுட்டீங்க, அதனால் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து நீங்கள் ரன் பண்ண முடியல, உங்களை டே டு டே ஒரு ஹாஸ்பிட்டல் செலவு பண்ண முடியல. ஸோ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் நீங்கள் சம்பளம் வரீங்கன்னா அதில் 1000 ரூபாய் எடுத்து நீங்கள் போடுறீங்கன்னா அந்த 1000 ரூபாய் உங்கள் லைஃப்பை எந்த விதத்துலையும் பாதிக்காத அமௌண்ட்டாக இருக்கணும். இல்லை எனக்கு இந்த 1000 ரூபாய் நாளைக்கு ஒரு மாதம் கழித்து கண்டிப்பாக நான் இன்னொருத்தர் கொடுக்கணும், அந்த மாதிரி ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அது அந்த பணம் வந்து அவசியம்னா அந்த பணத்தை நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போடவே கூடாது. உங்களுக்கு வேணாம் இந்த காசு அப்படின்ற காசை தான் நீங்கள் உள்ளே போடணும். ஒரு 100 ரூபாய் இன்றைக்கி எனக்கு மிச்சமாகுதுப்பா, இந்த 100 ரூபாய் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, நான் கோல்டுலாம் வாங்கிட்டேன், நான் லேண்டு வாங்கிட்டேன், நான் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அமௌண்ட் போட்டிருக்கேன், வந்து பேங்க்கில் எனக்கு இவ்வளோ அமௌண்ட் இருக்குது, எனக்கு வந்து இந்த 100 ரூபா நான் இழக்கிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த 100 ரூபாவை நான் போடும்போது எனக்கு ஒரு 200 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு 150 ரூபா கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஒரு மாதத்தில் அப்படின்னா நான் அதை போட தயாராக இருக்கேன். ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்ப்போமே, நான் கற்றுக்க போகிறேன், நோட் பண்ணிக்கங்க, நான் கற்றுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் போடுறது தான். அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் நீங்கள் உள்ளே வந்தால் மட்டும்தான் அந்த பணம் வந்து நீங்கள் வளருதான்னு பார்க்க மாட்டீங்க, அதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்றது பார்ப்பீங்க. அந்த மாதிரி நபருக்கு மட்டும்தான் நான் என் குரூப் வச்சுருக்கேன். உள்ளே வந்தவுடனே வந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா. ஒரு சிலர் வந்து கேட்டிருந்தாங்க, மியூச்சுவல் ஃபண்டில் நான் 3ஆக பிரித்து போட்டிருக்கேன், எனக்கு வந்து எது பெஸ்ட்டு, நான் பண்ணது கரெக்டாக. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பண்ணது கரெக்ட் தான். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஸ்டெப் அடி எடுத்து வச்சுருக்கீங்க, காலை எடுத்து உள்ளே வச்சுருக்கீங்க. ஓகேங்களா? அதில் ஏன் அவ்வளோ சந்தேகம் உங்களுக்கு? வச்சுட்டீங்க. ஓகேங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்னால் நீங்கள் போட்டிங்கன்னா மினிமம் ஒரு 2-3 இயர்ஸ் வச்சுருக்கணும். 3 வருஷம் நீங்கள் அதை ஸ்டடி பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் எடுத்த முதல் அடி தவறா சரியா, இப்போ நான் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் வெளியே வந்தீங்கன்னா அது வந்து 1% பிடிச்சிருவான். அது எதுக்கு உங்களுக்கு? நீங்கள் 3 ஷேர் நீங்கள் 3 மியூச்சுவல் ஃபண்டு வாங்கி வச்சுருக்கீங்க, விடுங்க. ஒரு வருஷம் கழிச்சு என்ன ப்ராக்ரஸ் ஆகுதுன்னு பாருங்கள்.
அப்போது நான் சொன்ன ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு, அதால் அந்த பணத்தால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, உங்கள் லைஃப்பில் பாதிப்பு இருக்காது அப்படின்னா நீங்கள் ரிலாக்ஸ்டாக உட்காந்துருப்பீங்க. ஓகேங்களா? இந்த பணம் போயிடுமோ, இந்த காசு ரொம்ப முக்கியமான ஒரு காசாக இருந்ததுன்னா மட்டும் உங்களுக்கு அந்த பதட்டம் இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டால் நீங்கள் உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு கொடுத்த மாதிரி நினச்சிக்கோங்க. அந்த பணம் வரும்போது அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. இல்லைனா அந்த ஃப்ரெண்டு மூலிமா கிடைக்கிற நன்மைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இப்படி தான் நினைக்கணும். ஷேர் மார்க்கெட் ஒரு ஃப்ரெண்டு. ஓகேங்களா? சரி. ஸோ கோல் இண்டியான்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்றத நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ கோல் இண்டியா ப்ரைவேட் லிமிடெட் அப்படின்றது வந்து ஒரு கோல் ப்ரொடக்ஷன் கம்பெனி, மைனிங் கம்பெனி. இவங்க இந்த கோலை எடுத்து அதை வந்து இண்டஸ்ட்ரிஸ் தராங்க. லைக் பவர் இண்டஸ்ட்ரி, பவர் ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரி, ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணுற இண்டஸ்ட்ரி. இந்த இடத்துலலாம் வந்து ஹீட் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுக்குறதுலாம் பார்த்தீங்கன்னா அதை பாருங்கள், பவர் ப்ரொடக்ஷன் செக்டாருக்கும் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் செக்டாருக்கும் கொடுக்குறாங்களாம். இதெல்லாம் இங்கேயே போட்டிருக்கோம். இதெல்லாம் படிச்சுட்டு வந்து தான் யூடியூப்பில் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு இதை நம்ம பார்க்க முடியாமல் அவன்கிட்ட போய் நிற்போம். ஆனால் நீங்கள் நான் ஒரு 500 ரூபா கொடுக்குறேண்ணே, எனக்கு நீங்கள் பெஸ்ட்டு ஸ்டாக்காக சொல்லுங்கண்ணே, நான் உங்களுக்கு ஒரு 10,000 கொடுக்குறேன், நீங்கள் ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்காக கொடுங்க. அதில் வர நீங்கள் 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 2% எனக்கு கொடுத்துடணும். நாங்கள் உங்களை அனலைஸ் பண்ணி சொல்லினே இருப்போம். இப்படி அவர் அனலைஸ் பண்ணி சொல்லிகிட்டே இருப்பாராம். அவர் என்ன அனலைஸ் பண்ணுறது, நீங்களே பண்ண போகிறீங்க இன்னொரு நேரத்தில். ஓகேங்களா? ஒரு சிலர் நீங்கள் இதை வாங்கிக்கூடாது, ஸ்மால் செக்டார் வாங்கக்கூடாது, மிட் கேப் செக்டார் வாங்கக்கூடாது, லார்ஜ் செக்டார் வாங்கக்கூடாது, அதெல்லாம் க்ரோ ஆகிடுச்சு, நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வரும். ஆனால் அந்த கண்டுபிடிக்கிறது எப்படின்னு கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ஸ்க்ரீனர் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நீங்கள் கூகுளில் போய் ஸ்க்ரீனர் தெரியுது பாருங்கள், இதை அப்படியே டைப் பண்ணுங்கள். இங்கிலீஷ் தெரியலனாலும் இதில் இருக்கிற மாதிரி பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்கள். SCREENER. இதை அப்படியே டைப் பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா இதுக்கு இது ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? அதில் போய்ட்டு இதோ இருக்கு பாருங்கள், ஸ்க்ரீனர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிங்கன்னா இந்த கம்பெனி பேரை என்ட்ரி பண்ணுங்கள். கோல் இண்டியா லிமிடெட். இதை என்ட்ரி பண்ணி சர்ச் கொடுத்தீங்கன்னா இப்போ எனக்கு ஓப்பன் ஆகிருக்க மாதிரி உங்களுக்கும் ஓப்பன் ஆகும். அதில் தான் நீங்கள் ஒன்று இதேமாதிரி எந்த கம்பெனி வேணாலும் நீங்கள் வந்து சர்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இதெல்லாம் எப்படி பண்ணணும், இதில் ஒரு செட்டப்லாம் இருக்குது. அதுவுமே நான் தனியாக ஒரு வீடியோ போகிறேன். இன்றைக்கி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இந்த கம்பெனிக்கு பண்ண போகிறேன். ஓகேங்களா? அதை பற்றி மட்டும் நான் இப்போதைக்கு சொல்லிடுறேன். ஓகேங்களா? உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள். நான் ஃப்ரீயாக இருந்தால் யாரெல்லாம் இண்டிவிஜுவலாக கேட்கறாங்களோ அவங்க எல்லாரையும் ஒரு குரூப்பில் போட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு சண்டே சாட்டர்டேயில் ஃப்ரீ கிளாஸு எல்லாரையும் வர வச்சு, ஏன்னா நான் இப்போ ஒரு வீடியோவில் சொன்னால் 1000 கேள்வி வரும். அது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல முடியாது. அதுவே நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் கூகுள் மீட்டிங்கில் நான் உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு நீங்கள் யாரெல்லாம் எப்பப்போலாம் ஹேண்ட் ரைஸ் பண்ணி கேள்வி கேட்கறாங்களோ எல்லாருக்கும் நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பவர் அண்டு ஸ்டீல் செக்டாரில் இருக்கிற ஒரு செக்டாருக்கு கோல் சப்ளை பண்ணுற ஒரு கம்பெனி. இந்த கோல் எதுக்கு சப்ளை பண்ணுறாங்க, கோல் எதுக்கு சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு தெரியலனா இதை போய் நீங்கள் உடனே யூடியூப்பில் சர்ச் பண்ணணும். இந்த கம்பெனி ஏன் கோல் தராங்க அப்படின்னு சர்ச் பண்ணணும். அதை பற்றி யாராவது ஒருத்தவங்க போட்டிருப்பாங்க, அதில் ஒரு ஐடியா கிடச்சிடும். இப்போ நீங்கள் ஒன்றும் சர்ச் பண்ணாலும் நானே சொல்லிடுறேன். இந்த கோலை வந்து என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்க. எரிக்கும்போது ஹீட்டு ப்ரொடக்ஷன் ஆகும். அந்த ஹீட்டில் தான் அந்த ஸ்டீலெல்லாம் உருக்கி வேணுன்ற ஷேப்புக்கு மாற்றுவாங்க. அந்த ஹீட்டில் தான் ஸ்டீம் ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த ஸ்டீம்லேருந்து எனர்ஜி ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு அவங்களுக்கு தேவை. ஸோ ஸ்டீல் சிமெண்ட் கம்பெனிலாம் வாங்குறாங்க, ஃபெர்டிலைஸ் கம்பெனிலாம் வாங்குறாங்க. சிமெண்ட் கம்பெனியில் எதுக்கு வாங்குறாங்க, ஹீட்டு ப்ரொடக்ஷன் பண்ணி அந்த சிமெண்ட்டை ஹீட் பண்ணி நல்லா வந்து கிரைண்ட் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒரு ப்ராசஸ். செங்கல் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க வந்து வாங்குறாங்க. உங்களுக்கே தெரியும், செங்கல் சூளையில் என்ன பண்ணுவாங்க, அந்த கல்லை சூடு பண்ணுவாங்க. அப்போ ஹீட்டு தேவை, அதுக்கு வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து இதுக்கு வாங்கிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இதில் என்ன ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாம் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இயற்கை வளங்களை எடுக்கிறதுனால பெரிய பிரச்சனை, நம்ம வந்து ரினியூபிள் எனர்ஜிக்கு போகணும். லைக் காற்றாலை மூலிமா கரண்ட் எடுக்கிறது, சூரிய ஒளி மூலிமா கரண்ட் எடுக்கணும், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போது அடுத்த ஜென்ரேஷன் அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சிக்கு மாறப்போகுது. ஓகேங்களா? ஆனால் உடனே மாறிடுமா, உடனே கோல் எல்லாத்தையும் மூடுங்கப்பா அப்படின்னு சொல்லி மாற்ற முடியுமா? கண்டிப்பாக முடியாது. இன்றைக்கி தேவைக்கு வந்து ஸ்டீல் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி தேவைக்கு பவர் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் ஆகணும். இன்றைக்கி தேவைக்கு சிமெண்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி தான் ஆகணும். அதுக்கு கோல் தேவை தான்.
ஆனால் பேரலாக அதையும் இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே வரும். ஒரு நாளில் வந்து கோல் இவ்வளோ பேருக்கும் வந்து சப்போர்ட் பண்ணிடல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் ஆகி வந்தது. அதே மாதிரி ரினியூபிள் எனர்ஜியும் ஒரே நாளில் கண்ண மூடி தானேப்பா இந்தாப்பா 1000 கோடி எடுத்து போய் போடுப்பா, நாளைக்கே காத்தாடி சுற்றட்டும், கரண்ட்டு வரட்டும், அப்படிலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதுக்கு ஓவர் டைம் ஒரு ஆகும். இன்னும் நமக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இன்னும் சாலிடாக ஒரு 10 வருஷம் ஆகும் ரினியூபிள் எனர்ஜிலாம் இன்னும் பெரிய அளவு டெவலப் பண்ணி வரத்துக்கு. அந்த 10 வருஷம் கழித்து எப்படி இருக்குன்றதையும் ஸ்டேட்டஸும் பார்க்கணும். இன்னும் ஒரு 10 வருஷம் ஆனாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. இல்லை இன்னொரு 5 வருஷத்துலேயே நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆனாலும் ஆகும். ஆனால் ஒரு கோல் எந்த அளவுக்கு ஒரு சிமெண்ட் ஃபேக்ட்ரிக்கு, பவர் ஃபேக்ட்ரிக்கெலாம் இன்றைக்கி ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கோ, அந்த அளவுக்கு ரினியூபிள் எனர்ஜிலாம் வரணும் அப்படின்னா அதுக்கு காலங்கள் ஆகும். அதனால் நம்ம இன்றைக்கே இந்த செக்டார்லேருந்து வெளியே போகணுன்னு அவசியம் கிடையாது. நாளைக்கே நீங்கள் போயிட்டு எனக்கு வந்து ரினியூபிள் எனர்ஜியில் செஞ்ச ஸ்டீல் தான் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிடைக்காது. ஓகேங்களா? ஸோ ஓகே, அப்போது இந்த கம்பெனி இன்னைய தேதிக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. இன்னும் ஒரு வருஷத்துக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. நம்ம ஒரு வருஷனே வச்சுப்போமே, 5 வருஷம் 6 வருஷம்லாம் வேணாம், ஒரு வருஷத்துக்கு இருக்குது. நம்ம அடுத்த 6 மாதம் கழித்து மறுபடியும் இதை செக் பண்ண தான் போகிறோம், இதோட நிலமை என்ன அப்படின்றது. ஓகேங்களா? இன்னைய தேதிக்கு 1 வருஷத்துலேருந்து 2 வருஷம் சாலிடாக இதை நம்பி இருக்கலாம். ஓகேவா? ஓகே, அடுத்தது வந்துடுங்க. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கம்பெனி வந்து என்ன பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, இந்த ஷேர்ஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இது என்ன டைப் ஆஃப் ஷேர்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? இப்போ இதை நீங்கள் தெரியாமல் நீங்கள் ஷேர் வாங்கினீங்கன்னா என்ன ஆகுனா, ஒரு நியூஸ் வருது உங்களுக்கு, கோல் இந்தியா வந்து டெம்பரரிலி வந்து ஒரு ஸ்ட்ரைக்கு ஒரு மாதம் அப்படின்னா, அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் உஷாராக வேண்டியது. ஏன்னா நீங்கள் கோல் இந்தியா வாங்கியிருக்கீங்க, அதில் ஒரு வாரம் ஸ்ட்ரைக்கு அப்படின்னா ஒரு மழையால் என்ன ஆகுது, தண்ணிலாம் உள்ளே போயிடுச்சு மைனிங் இடத்துல, அந்த இடத்துல மைனிங் பண்ண முடியல, இல்லை வந்து சுரங்கம் வந்து இடிஞ்சு விழுந்துருச்சு, அந்த இடத்துல மைனிங் பண்ண முடியலன்னு ஒரு நியூஸ் வருதுன்னா, அப்போ கோல் இந்தியா பற்றி ஒரு நியூஸ் வருதுன்னா நீங்கள் அதை வாங்கி வச்சுருக்கீங்கன்னா, அப்போ ஓகே இது எந்த அளவுக்கு அஃபெக்ட் போகும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போது அதுக்கு கம்பெனி பற்றி உங்களுக்கு தெரியணும், அது என்ன ஜென்ரலாக பண்ணுது அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. இல்லை வந்து கோலுக்கு வந்து கவர்மெண்ட்டு ரைஸ் பண்ணுறாங்க, கோலெல்லாம் ப்ரொடக்ஷன் பண்ணுறது, கோலோடைய காசு ரைஸ் ஆகுது, அரிசி விலை ஏறுற மாதிரி கோலுடைய விலை ஏறுதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட்டும் விலை அதிகமாகும். ஓகேங்களா? ஸோ அப்போது கோலை பற்றி உங்களுக்கு கம்பெனி என்னன்னு தெரிஞ்சால் தான் அது ரிலேட்டடான நியூஸ் வரும்போது உங்களுக்கு தெரியும். இல்லை ரினியூபிள் எனர்ஜிக்கு விண்டு மில்லெல்லாம் வச்சு ஒரு பெரிய இது பண்ணுறாங்க அப்படின்னா, நாளைக்கு வந்து இங்கேருந்து வாங்குறவங்க அங்கேருந்து வாங்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இவங்களுக்கு ப்ராஃபிட் குறையும். அது கோல் வாங்கிட்டு இருக்கவங்க நாளைக்கு ஒரு விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி வருது, அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னா, அப்போ படிப்படியாக இங்கே குறையுது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு கோல்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சோலாரு, விண்ட் எனர்ஜியில் வாங்குறதுலாம் வந்து அதிகரிக்குது, இது குறையுது, அப்போ இதை விட்டு எல்லாம் வெளியே போகிறாங்க, அப்போ நம்ம கொஞ்சம் உஷாராகணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது அதுமாதிரி இன்னொரு விஷயம், இப்போ வந்து சோலாரில் வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகி போச்சு, விண்ட் எனர்ஜி வந்து ப்ரொடக்ஷன் கம்மியாகி போச்சு, மழை இல்லை காற்று ரொம்ப அந்த நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி அதுலேருந்து ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு வர முடியல அப்படின்னா, இன்னும் பவர் கன்சப்ஷன் வந்து அது டிபெண்ட் பண்ணியிருந்தவங்களாம் மறுபடியும் கோலுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அப்போ வந்து இன்னும் வந்து அவங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி கோல் வந்து திடீர்னு வந்து வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறாங்க, கோலுடைய டிமாண்ட் அதிகமாகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகும், இங்கே இருக்க கோலுடைய ப்ரைஸ் வந்து ஏறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இறங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி பல விஷயங்கள் வந்து இந்த கம்பெனியோடைய நியூஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகேங்களா? இதெல்லாம் தெரியும்னா நீங்கள் எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னு தெரியும். அப்போ இதுக்கு முன்னாடி நம்ம போட்டது எந்த கம்பெனி ஏது கம்பெனிலாம் பார்க்க மாட்டோம், வாங்கி போடுவோம், நிஃப்டி ஷேர்ஸாக வாங்கி போடுவோம், பீஸா இடிஎஃபாக வாங்கி போடுவோம். அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரும், இல்லை ஒரு குறிப்பிட்ட நாள் வச்சுருப்போம், ரிட்டர்ன்ஸ் நல்லா வரும் அப்படின்னு நம்பிக்கையில். ஸோ அது வந்துட்டுருக்கு, நம்ம ப்ரூஃப் பார்த்துருப்பீங்க, நான் என்னோடய அக்கௌண்ட்லேயே பார்த்துருப்பீங்க, வந்துட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுறோம், கொஞ்சம் டீட்டெயிலாக கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறோம். நம்ம வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்துட்டோம், எப்படி வாங்கணும் விற்கணும் தெரிஞ்சு போச்சு, அதனால் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் குழப்பமே கிடையாது. ஓகேங்களா? இப்போ என்னென்னா நம்ம என்ன பார்க்க போகிறோம், ஃபஸ்ட்டு விஷயம், இந்த கம்பெனிக்கு அந்த கம்பெனி எவ்வளோ முதலீடு போட்டிருக்காங்க இது வரைக்கும், அந்த கம்பெனியோட அசட் அவங்க எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு 2,70,70,000 கோடி அவங்க போட்டிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டாக இந்த கம்பெனியில். அப்படி போட்டாங்க இல்லையா, அதோட வேல்யூ இன்றைக்கி என்னவா இருக்குது, ஏன்னா அவங்க ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஆரம்பிச்சிருப்பாங்க, அப்போ வாங்கும்போது விலை கம்மியாக இருந்திருக்கும், இப்போ அதெல்லாம் விலை அதிகமாக இருக்கும், அது வேல்யூவேட் பண்ணுறாங்க. அப்போது அதில் வந்து ஷேர்ஸ் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஸோ அது வந்து பார்க்கும்போது போட்டதோட ஒரு 20,000 கோடி வந்து வேல்யூ அதிகமாக இருக்குது. அதுதான் வந்து மார்க்கெட் கேப்.
இது எதுக்கு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ரூ. 10 இது 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 பெரிய நம்பராக வச்சுக்கோங்க. நான் சிம்பிளாக சொல்கிறேன். நீங்கள் வந்து ரூ. 10 ஒரு கம்பெனியை வந்து பில்ட் பண்ணுறீங்க, ஓகேங்களா? அது இன்றைக்கி ரூ. 8 தான் இருக்குன்னா அது அண்டர் வேல்யூவாக இருக்குது. நீங்கள் ரூ. 10 போட்டது ரூ. 8 குறைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து ரூ. 10 போட்டது ரூ. 18 ஆயிருக்குன்னா அது வளர்ந்துருக்கு அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஓகே, ஒரு சைன். இந்த கம்பெனி வந்து வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றது ஒரு சைன். இது ஒன்று மட்டும் வச்சு ஓகே இது சூப்பர் கம்பெனிப்பா அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. இதை வச்சு கம்மியான ஸ்டாக்குன்னு இப்போது இதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். மொதல் ஸ்டெப்பு கம்பெனி என்ன கம்பெனின்னு பார்த்து முடிச்சிட்டிங்க. அதுக்கு கிளைண்ட் யார், அதை வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்து முடிச்சிட்டிங்க. அடுத்தது எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு அவங்க போட்டாங்க, எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்குறீங்க. ஓகே, அடுத்தது என்ன பார்க்கணும்? அடுத்தது இண்டஸ்ட்ரி பிஇ, செக்டார் பிஇ பார்க்கணும். ஓகே, ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ எங்கே இருக்குது? இதோ இருக்கு பாருங்கள். இண்டஸ்ட்ரி பிஇ வந்து 19.9 இருக்குது. செக்டார் பிஇ ஸ்டாக் பிஇ எவ்வளோ இருக்குது? 7.88. ஓகே, இந்த இண்டஸ்ட்ரி பொதுவாக இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க வந்து 19.9 பிஇ இருக்குது ஆவரேஜாக. இதேமாதிரி காம்படிட்டர்லாம் இருப்பாங்களே, அவங்களது எல்லாத்தையும் ஆவரேஜ் பண்ணி சொல்கிறது தான் இண்டஸ்ட்ரி பிஇன்னுவாங்க. இதேமாதிரி ஒரு 10 கம்பெனி இருக்கும் கோல் பேஸ் பண்ணி. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஒரு ஆவரேஜ் வேல்யூ தான் வந்து இந்த இண்டஸ்ட்ரி பிஇ. இந்த கம்பெனியோட பிஇ வந்து பார்த்திங்கன்னா 7.8. 7.8. அப்போது கண்டிப்பாக இந்த கம்பெனி வந்து வாங்கிறதுக்கு கன்சிடர் பண்ணலாம். இதுக்கு ஒரு பாயிண்ட் போட்டு வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வாங்கலாம் அப்படின்றதுக்கு ஓகே அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று. இந்த ஒரு ஓகேவை மட்டும் வச்சு நீங்கள் வாங்கிடலாமா, போய் ஓகேப்பா கம்மியாக இருப்பா உடனே போய் வாங்கிடுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இது வந்து ஒரு வேளை இவங்க ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணதுனால கூட கம்மியாக போய் விற்றுட்டுருக்கலாம், ஓகேங்களா? சரி, ஓகே, அதில் ரொம்ப குழப்பிக்கணும். இப்போதைக்கு இதுதான், ஓகேங்களா? இன்னொரு விஷயம், இந்த ஸ்டாக் பிஇ இருக்கு இல்லையா, இது வந்து முடிஞ்ச அளவுக்கு 1, 2, 3, 4, 5 இப்படின்னு 10க்குள்ளே இருக்க மாதிரி 10க்குள்ளே இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லது. இது எக்ஸாக்டாக என்ன சொல்லுதுன்னா, உங்களுக்கு வந்து ரூ. 1 கிடைக்கணும்னா நீங்கள் ரூ. 7.88 வந்து இந்த கம்பெனி கொடுக்கணும். அவங்க ரிட்டர்னாக ரூ. 1 கொடுப்பாங்க உங்களுக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்டாக் பி வந்து 19 இருந்ததுன்னா நீங்கள் 19 கொடுத்தா தான் உங்களுக்கு ரூ. 1 கொடுப்பாங்க இந்த கம்பெனி. இப்போ புரியுதுங்களா ஏன் வந்து நான் 1லேருந்து 10க்குள்ளே இருக்கணும்னு சொன்னேன்னே? அப்போது இன்னும் ரூ. 2 3 இருந்ததுன்னா நம்ம ரூ. 3 கொடுத்தா நமக்கு ரூ. 1 கொடுப்பாங்க. அப்போது நமக்கு வந்து நம்ம ரூ. 3 கொடுக்கும்போது ரூ. 1 கொடுக்குற கம்பெனி பெரிய கம்பெனியாக நல்ல கம்பெனியாக, நம்ம ரூ. 10 கொடுக்கும்போது ரூ. 1 கொடுக்குற கம்பெனியாக ரூ. 100 கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போ நீங்கள் உங்களுக்கு ரூ. 100 நீங்கள் கொடுத்தே உங்களுக்கு ரூ. 1 தான் கொடுக்குறாங்கன்னா, நம்ம ரூ. 3 கொடுத்து ரூ. 1 கொடுக்குற கம்பெனி வந்து நம்ம வாங்கினா ரூ. 100 நம்ம கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு எவ்வளோ கொடுப்பாங்க? கிட்டத்தட்ட ஒரு 33 நம்ம கொடுப்போம். அப்போது இந்த பி ரேஷியோ ரொம்ப முக்கியம். அப்போ அது எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக இருக்கோ, அதாவது இந்த பி ரேஷியோ வந்து 1, 2, 3லாம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப அபூர்வம், ஓகேங்களா? அதாவது ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு 7.8ன்றது ஒரு ரீசனபிளான ஒரு பிஇயாக இப்போதைக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். மேபி இதோட கம்மியாக கிடைக்கிற ஸ்டாக்கு நீங்கள் உங்களால் கண்டுபிடிக்க முடிஞ்சால் கூட நீங்கள் கண்டுபிடிச்சி போடுங்க. ஆனால் இது ஒன்று மட்டும் கன்சிடர் பண்ணி போடக்கூடாது. அடுத்தடுத்தது இருக்குது சொல்கிறேன், ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து அடுத்தது இந்த ஆர்ஓசி. இந்த ஆர்ஓசி இருக்கு இல்லையா, இதை பாருங்கள். இந்த ஆர்ஓசியும் உங்களுக்கு 15 இப்போ வந்து 65% இருக்குது ஆர்ஓசி. இது வந்து 53% இருக்குது. இது வந்து என்னென்னா ஒரு 20%, 15%க்கு மேலே இருக்கணும். இது தாராளமாக வெல்லம் 65% இருக்குது. பிரச்சனை இல்லை, தைரியமாக இதையும் கண்ணு மூடி டிக் போட்டுருங்க. இது ரெண்டுத்துக்கும் ஒரு பாயிண்ட் கொடுக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே, அடுத்தது வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ விட்டுருங்க. அடுத்தது ப்ரைஸ் ஃபார் புக் வேல்யூ இதுவுமே விடுங்க சொல்கிறேன். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் விட்டுருங்க சொல்கிறேன். ஓகே, இப்போ வந்து அடுத்தது என்ன பார்க்கணுன்னா கரண்ட் ப்ரைஸ். இன்றைக்கி இந்த ஷேர் என்ன ரேட்டுக்கு விற்கிது, ஓகேங்களா? கரண்ட் ப்ரைஸ் ₹478 விற்கிது. ஓகே, இந்த கரண்ட் ப்ரைஸ் வந்து கரெக்டான ப்ரைஸா இல்லையா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ என்னென்னா நீங்கள் ₹478 கொடுத்து இன்றைக்கி இந்த கம்பெனி வாங்குறீங்கன்னு வச்சுப்போம்.
நாளைக்கே அந்த கம்பெனியை இழுத்து மூடுறாங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த கம்பெனிலேருந்து காசு வருமா, இல்லை உங்கள்கிட்ட இருக்கிற காசையும் எடுத்துன்னு ஓடிடுறாங்களா அப்படின்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ. இதில் பாருங்கள், ரூ. 707 இந்த கம்பெனியுடைய ஒரு ஷேருடைய மதிப்பு அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் வந்து இந்த ரூ. 770 ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த 700 300 இதெல்லாம் விட்டுருங்க, குழப்பம். ஓகேங்களா? இப்போ வந்து இன்ட்ரின்சிக் வேல்யூ இது இருக்குல்ல, இன்ட்ரின்சிக் வேல்யூ நேராக இருக்கு இல்லையா, அந்த வேல்யூ வந்து ரூ. 10 வச்சுப்போம். ஓகேங்களா? இந்த ரூ. 10 விற்குது இல்லையா ஷேரு, இந்த ரூ. 10 இன்ட்ரின்சிக் வேல்யூ இன்றைக்கி வந்து ஒரு ரூ. 7 விற்கிது கம்பெனியோட ஷேர் அப்படின்னு வச்சுப்போம். ரூ. 7 விற்கிதுன்னா தாராளமாக நீங்கள் வாங்கலாம். ஏன்னா நாளைக்கே அந்த கம்பெனி மூணுனாலும் உங்களுக்கு ரூ. 7 போக மீதி ரூ. 3 தந்துடுவாங்க. ரூ. 3 இந்த கம்பெனியால் தர முடியும். ஏன்னா இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் வேல்யூவே ரூ. 10. அது வந்து நீ ரூ. 7 தான் கிடைக்குது. அப்போனா சூப்பர், தாராளமாக வாங்கிக்கலாம் இந்த ரேட்டுக்கு. ஓகேவா? அதுவே இந்த ஷேரே வந்து ரூ. 17 விற்கிதுன்னு வச்சுங்களேன், அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் உஷாராகணும். இந்த கம்பெனியோட ஷேரோட வேலையே ரூ. 10. நாளைக்கே இதை இழுத்து மூணுனாங்கன்னா ரூ. 17 தான் வரும். வாங்கலாமா வேணாமா, இதுதான் நீங்கள் எடுக்க போகிற ரிஸ்க்கு. ஓகேப்பா, இந்த ரூ. 7 எனக்கு இதில் ரூ. 10 எனக்கு கொடுத்துட்டா போதும்பா, இந்த ரூ. 7 எனக்கு வரலாலும் பிரச்சனை கிடையாது அப்படின்னா, இதே சில நேரத்தில் என்ன இருக்குன்னா, சில கம்பெனிலாம் ரூ. 170 இருக்கும், 1700 இருக்கும். கம்பெனி ஷேர் வேல்யூவே ரூ. 10 தான் இருக்கும். இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இருக்குது, என்றைக்கு இருந்தாலும் இந்த கம்பெனி டெவலப் ஆகி வந்துடும்னு மேலே 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 மக்கள் காசு போட்டு 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 வாங்கினே இருப்பாங்க. அப்படியே ரேட்டு ஏறினே இருக்கும். இப்படி ஏறும்போது என்ன ஆகிடும், கம்பெனியுடைய வேல்யூ அந்த ஒரு ஷேரோடைய வேல்யூவை தாண்டி அதிகமாகிடும். அந்த மாதிரி கம்பெனியை நீங்கள் தெரியாமல் போய் வாங்கிடக்கூடாது. இப்போ நம்ம நிறையா ரேண்டமாக வாங்கினோம் இல்லையா, அதில் இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாக் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பி ரேஷியோ இதெல்லாம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் உங்களோட போர்ட்ஃபோலியோவை நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஓகேங்களா? நான் இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் எப்படி பார்க்குறோம், ஒரு இடமா பார்க்குறோம், இதே மாதிரியே உங்கள் போர்ட்ஃபோலியோவில் போய் நீங்கள் ஒன்றுத்தையும் வந்து செக் பண்ணணும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போது கரண்ட் ப்ரைஸ்க்கும் இன்ட்ரின்சிக் வேல்யூக்கும் கரெக்டான ப்ரைஸ் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படின்னு தெரிஞ்சு போச்சா? ஓகே. அப்போது இதை பற்றியும் சொல்லியாச்சு, மார்க்கெட் கேபிட்டல் சொல்லியாச்சு, பிஇ ரேஷியோ சொல்லியாச்சு, ஆர்ஓசி சொல்லியாச்சு, இன்ட்ரின்சிக் வேல்யூ சொல்லியாச்சு, கரண்ட் ப்ரைஸ் சொல்லியாச்சு. ஓகேங்களா? ப்ரைஸ் ஆஃப் புக் வேல்யூ இதெல்லாம் இருக்குங்க வரேன், இது சொல்லியாச்சு. அடுத்தது டிவிடெண்ட். இந்த டிவிடெண்ட் தரது நிறைய பேர் நம்ம குரூப்பில் கூட கேட்டுட்டு இருந்தாங்க, எனக்கு டெய்லியும் இந்த மாதம் டிவிடெண்ட் தர கம்பெனியாக வேணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இதில் என்னோடய பார்வை வந்து 2 விதமாக இருக்குது. நான் பார்த்த மனிதர்கள் நிறைய பேர் சொன்னதை வச்சு சொல்கிறேன். ஒரு கம்பெனி டிவிடெண்ட் தருதுன்னா அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனி டிவிடெண்டே தரலைன்னா அதுதான் நல்ல கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? டிவிடெண்ட் தருதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு 10 ஷேர் வச்சுருக்கோம், அந்த 10 ஷேருக்கு ஒரு ₹5 தராங்கன்னு வச்சுப்போம் டிவிடெண்ட்டு. நமக்கு வந்து 10 ஷேருக்கு ₹50 வந்துடும். ஆனால் மோஸ்ட்லி கம்பெனி தான் நிறையா ஷேர்ஸ் வச்சுருக்கோம், அவங்களுக்கு தான் அந்த காசெல்லாம் போகுது. ஓகேங்களா? அதனால் வந்து அவங்க தான் நிறையா சம்பாதிக்கிறாங்க டிவிடெண்ட் கொடுக்குறதுனால. அதாவது அவங்க எடுத்த ப்ராஃபிட்டை அவங்களே எடுத்துக்கிறதுக்கு ஒரு வழி தான் வந்து டிவிடெண்ட்டு. அதனால் வந்து டிவிடெண்ட் தராமல் வந்த காசு மொத்தத்தையும் கம்பெனிலே போட்டு அதை மறுபடியும் வளர்ச்சி கொண்டு போகிற கம்பெனி தான் வந்து நல்ல கம்பெனின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இல்லை லாபமோ நஷ்டமோ நமக்கு ஏதாவது ஒரு அமௌண்ட்டை வருஷம் நம்மளுக்கு கொடுத்துட்றான், மாதம் கொடுத்துட்றான், இல்லை வருஷம் கொடுத்துட்றான் அப்படின்னும்போது அதுதான் ஓப்பனான நல்ல கம்பெனி, அவனுக்கு கொடுக்குற மனப்பான்மை இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு சிலர் சொல்லுவாங்க. நீங்கள் இதில் எந்த கேட்டகரின்னு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. ஓகேங்களா? இதை பொறுத்த வரைக்கும் 5% டிவிடெண்ட் தரான் ஒரு நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனி. அதாவது டிவிடெண்ட் வேணும் அப்படின்னு நினச்சி போடுறவங்களுக்கு இது ஒரு நல்ல டிவிடெண்ட் தர கம்பெனி. 5%ன்றது 5-10% டிவிடெண்ட் தரனா ஒரு நல்ல கம்பெனி. மோஸ்ட்லி வந்து நிறைய கம்பெனி வந்து 1% கம்மியாலாம் நிறைய கம்பெனி கொடுப்பாங்க. ஸோ அவங்களும் வந்து டிவிடெண்ட் தரேன், நானும் தரேன் அப்படின்ற ஒரு பேருக்கு கொடுப்பாங்க. அதனால் 5-10%, 15% கொடுக்குற கம்பெனிலாம் நல்ல கம்பெனின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்தமாதிரி கம்பெனி வந்து கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். 2%, 3% சில கம்பெனி தருவாங்க. அது பார்த்துக்குங்க, உங்களுக்கு அந்த பர்சன்டேஜ் அவங்க கொடுக்குற பர்சன்டேஜ் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ டிவிடெண்ட்டும் முடிஞ்சுது. ஓகேங்களா? அடுத்தது இந்த
இப்போ நீங்கள் வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்த்தோம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா, இது வந்து ரூ. 707. இப்போ விற்கிற ரேட் வந்து ரூ. 478. ஓகேங்களா? அப்போது நமக்கு வந்து கம்பெனியோடைய வேல்யூ, ஒரு ஷேரோட வேல்யூவே வந்து இன்றைக்கி தேதிக்கு ரூ. 770. நமக்கு கம்மியாக தான் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இதோ பாருங்கள், ஹை அண்ட் லோ. இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் லோவாக போனது ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா ரூ. 223 போயிருக்கு. மேக்ஸிமம் போயிருக்குது பார்த்தீங்கன்னா ரூ. 527 போயிருக்கு. அப்போது இது ரெண்டுத்துக்கு நடுவில் தான் கொஞ்சம் இருக்குது. இப்போ இந்த ரூ. 478 மேலே போகும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் ஒரு ரூ. 20 ப்ளஸ் இதில் ஒரு ரூ. 30, ஒரு ரூ. 50 வரைக்கும் ஏற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். அதேமாதிரி இறங்குனா ரூ. 223 வரைக்கும் இறங்கவும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? அது நியூஸை பொறுத்து, டிமாண்ட் அண்ட் சப்ளையை பொறுத்துலாம் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் கொடுத்து வாங்குறது வந்து கம்பெனி வேல்யூவோட நீங்கள் கம்மியாக வாங்கினாலும் இது ஒரு ஃபேர் வேல்யூ அப்படின்னு நினச்சிட்டு போக வேண்டியதான். ஓகேங்களா? ஓகே, இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது ஏற்கனவே வந்து டிவிடெண்ட் ஈல்டு பற்றி பேசிட்டோம். 5% அது இங்கேயே வந்துருக்கு, விட்ருங்க. ஃபேஸ் வேல்யூன்றது ரூ. 10. அடுத்தது இது ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர், இதை பார்க்கணும். இந்த பெக் வேல்யூ, பெக் ரேஷியோ, இது என்ன சொல்லுதுன்னா 0.48னுக்குலாம் இது எல்லாமே வந்து 1க்கு கீழே இருக்கணும். 1க்கு கீழே என்னது? 0.1, 0.2, 0.3, 0.45, 0.33, 0.33, அப்புறம் வந்து 0.9, 0.95, இந்த மாதிரி எந்த வேல்யூ இருந்தாலும் நீங்கள் வாங்கலாம். இது என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கடன் அதிகமாகுதுன்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு 10ன்னு இருக்குது, இதுக்கு பதிலாக ஒரு 10ன்னு இருக்குன்னா உங்களுக்கு அந்த கம்பெனியில் வந்து கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்போ கம்மியாக இது நீங்கள் ரொம்ப குழப்பிக்கணும். 1க்கு கீழே இருக்கணும்ப்பா, இருந்தால் தான் நல்ல கம்பெனி. மேலே இருந்ததுன்னா அட்லீஸ்ட் ஒரு 1.5 வரைக்கும் இருக்கலாம் மேக்ஸிமம். அதுக்கு மேலே வரைக்கும் கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மேலேனா உங்கள் ரிஸ்க்கு, நீங்களாச்சு அந்த கம்பெனி ஆச்சு, நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கணும். ஓகேவா? ஓகே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐஎன்டி கவரேஜ் அப்படி இல்லைன்னா இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் அப்படின்னு இருக்கும். இந்த ரேஷியோ ரொம்ப முக்கியம். அதாவது இந்த கம்பெனியால் இன்றைய தேதிக்கு ஒரு 60 அப்படின்ற ஒரு வேல்யூ, இந்த வேல்யூ வந்து இந்த அளவுக்கு அவங்களால கடனை ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிஜி ரேஷியோ வந்து ஒரு 10ன்னு இருக்குன்னு வச்சுப்போம். இது வந்து 60 இருக்குன்னா இவங்க ரூ. 10 கடன் வச்சுருந்தாலும் ரூ. 60 வரைக்கும் வந்து அடைக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குன்னா இவங்களால தாராளமாக வந்து ரூ. 60 வரைக்கும் வாங்கலாம் கடன். அதுக்குன்னு கடன் வாங்க முடியுன்றதுனால கடன் வாங்கினே இருக்கிறது இல்லை. அதாவது வாங்கினா அடைக்க முடியுன்ற ஒரு நிலைமை. அது இன்றைக்கி நான் ரூ. 10 கடன் வாங்குகிறேன், அதுக்கு வந்து ரூ. 1 மாதம் நான் வட்டி கட்டணும்னு வச்சுப்போம், அசலையும் இதையும் சேர்த்து. என்னால் வந்து ரூ. 1000 கடன் வாங்கி அடைக்க முடியும், அதான் எனக்கு இது பெரிய காசு கிடையாது அப்படின்னு நினச்சி வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி. இப்போ இவங்களால ரூ. 60 வரைக்கும் வந்து கடனை கட்ட முடியும் அப்படின்னு வச்சுப்போம். மேலே இருக்கிற பிஜி ரேஷியோ 0.48 தான் அவங்க கட்ட வேண்டியது, ஆனால் இவங்க வந்து ரூ. 60 கட்ட முடியும். அப்போ இது ஒரு நல்ல கம்பெனி. கடனே வாங்காமல் அவங்ககிட்ட வந்து கடனை திருப்பி கொடுக்குற அளவுக்கு, கடன் வாங்கினாலும் இந்த சூழ்நிலையில் அவங்களால கடன் வாங்கினா கூட திருப்பி தர முடியும். இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணோன்னா, நாளைக்கு ஒரு கம்பெனி வந்து ஒரு கடன் வாங்கி ப்ராஜெக்டை இன்க்ரீஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 மடங்கு அவங்களால வந்து கடன் வாங்கி கடனை ரிப்ளே பண்ணி அவங்களோட கம்பெனி டெவலப் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது இண்டஸ்ட்ரி பியூ பார்த்துட்டோம். ஸோ இந்த செக்டார் எல்லாமே மெயினானது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இதான் பார்க்கணும். ஓகே, இந்த கம்பெனி பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே, இந்த இடத்துல பார்த்த எல்லாமே பாசிட்டிவாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது இந்த ப்ரைஸ் மட்டும் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எதாவது கம்மியாக கிடைக்குமான்னு பார்க்கணும். ஆப்வியஸ்லி நம்ம பேரம் பேசுவோம்ல, அந்த மாதிரி தான். ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு 100 ரூபா சொல்கிறாங்க அப்படின்னா இது நல்லா கம்மியான விலையை வைக்கணும்னா அப்படி தான் சார் 20 ரூபா குறைங்கன்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ அப்போ நீங்கள் அதை சார்ட் பார்த்து டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி குறையுதான்னு பார்த்து, குறையிற இடத்துல சப்போர்ட் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து அங்கே முடிஞ்சால் வாங்கிக்கணும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது வரும். அடுத்து இது வந்து எப்படி ரேட்டு ஏறி இருக்குது அப்படின்றது இருக்கும். 23 என்ன ரேட் இருந்தது, 24 என்ன ரேட் இருந்தது, மே 24 என்ன ரேட் இருந்தது. ஸோ இதை தான் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எதையும் பார்க்க வேணாம், எப்படி பார்த்தாலும் ஒரு ஸ்டாக் ஏறி தான் இருக்குது. ஒரு நிஃப்டி ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்றைக்கி வாங்குறீங்கன்னா இன்னிலேருந்து ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்கள் ஏறி தான் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வாங்குறீங்க,
இங்கே வாங்குறீங்க ஓகேங்களா. இதிலேருந்து ஒரு குறிப்பிட்ட தேதி பார்த்தா ஏறி தான் இருக்குது, இதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட தேதி பார்த்தா ஏறி தான் இருக்குது. இறங்கியிருக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸு, மோஸ்ட்லி இந்த நிஃப்டி ஷேர் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா ஏறிட்டே தான் இருக்குது. இதுக்கு ஏன் நம்ம இவ்வளோ அனலைஸ் பண்ணி மண்டையை குழப்பிக்கணுன்ட்டு தான் நான் என்ன சொன்னேன், நிஃப்டி ஷேர்ஸை போயிட்டு ஒரு 5 3 எல்லாத்தையும் மொத்தமாக வாங்காதீங்க, 3 5 அதுமாதிரி வாங்குங்க. ஏதாவது ஒன்று குறைஞ்சா கூட அப்படியே டக்குன்னு விற்றுட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். சிம்பிளாக சொல்லியிருந்தேன். அதாவது நம்ம வீட்டில் மரம் வளர்ப்போம்ல அந்த மாதிரி சொல்லியிருந்தேன் ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு பெரிய 1000 மரம் வைக்கிறதுக்கு என்னவோ அதுதான் பேசிகிட்டு இருக்கோம். அப்பயுமே நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் எப்பயுமே இதெல்லாம் பண்ணி முடித்தா கூட 10 ஷேருக்கு மேலே வாங்காதீங்க ஓகேங்களா. அனலைஸ் பண்ணுங்கள், நிறைய கம்பெனி அனலைஸ் பண்ணுங்கள். 10 ஷேர் வாங்குங்க போதும் ஓகேங்களா. இல்லை ஒரு 5 வாங்குங்க, ரேட்டு நீங்கள் வாங்கினதோட ஒரு குறையுதா மறுபடியும் ஒரு 2 வாங்குங்க, அதோட குறையுதா இன்னொரு 2 வாங்குங்க, அந்த மாதிரி வாங்குங்க. குறையும் போது மட்டும் வாங்கி வைங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இல்லை இதுக்கு மேலே தாங்காது பாடி அப்படின்னா விற்றுருங்க ஓகேங்களா. ஓகே ஓகே. இதில் வந்து மெயினாக பார்க்க வேண்டியது இந்த ரேட் ஏறினேக்கா, ஓகே இது ஏறினே தான் இருக்கும். அது மட்டும் ஒரு வாட்டி பார்த்துங்க, ஏறி ஏதாவது ஒரு இடத்துல இறங்குதா, ஏன் இறங்குச்சு என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம், வேறு ஒன்றும் இல்லை. அதெல்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த பிஇ ரேஷியோ இதுதாங்க முக்கியம். இந்த பாருங்க, இப்போ இந்த பிஇ ரேஷியோ கடைசி 10 வச்சு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் நான் வச்சிட்றேன் ஓகேவா. வச்சுட்டு இதோட பிஇ ரேஷியோ பாருங்கள், இந்த இடத்துல 12.9 இருக்குது ஓகேங்களா. இப்போ கரண்ட் பிஇ ரேஷியோ என்னன்னு பாருங்கள். கரண்ட் பிஇ ரேஷியோ வந்து 7.8. அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு அங்கே செக் பண்ணது வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇ கூட செக் பண்ணியிருந்தோம். மற்ற எல்லா கம்பெனியும் கூட்டி அதுக்கு ஆவரேஜ் ஒன்று போட்டு அது என்ன வருதுன்னு பார்த்து வாங்கியிருந்தோம். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனிலே இதுக்கு முன்னாடி அதிகமாக விற்றுருக்கோம் கம்மியாக விற்றுருக்கோம், அதோடைய ஆவரேஜ் தான் வந்து இங்கே காட்டுது ஓகேங்களா. இது கூட கம்பேர் பண்ணும்போது இப்போ இதை விட இப்போ 13 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க கரண்ட் பிஇ, இதை விட கொஞ்சம் அதிகம். இதே ஒரு 20னுக்குன்னா ரொம்ப அதிகம், ஒரு 100ன்னு இருந்தால் அதை விட அதிகம். அப்போது என்ன அர்த்தம்னா 12.9 இருக்கணும். அது கம்மியாக இருந்தால் நீங்கள் வாங்கினா லக்கு, நாளைக்கு கண்டிப்பாக எப்படி இருந்தாலும் ஏற தான் போகுது. நீங்கள் போய்ட்டு ஒரு 100 இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும்போது வாங்கிட்டீங்க அப்படின்னா 12.9 எங்கே இருக்குது, 100 எங்கே இருக்குது. அப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் இறங்க ஆரம்பிச்சதுன்னா இறங்கினே தான் இருக்கும். நீங்கள் அதை ஆவரேஜ் பண்ணணும்னு வாங்கினே இருப்பீங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு லாஸ் அதிகமாகிடும். அதுவே நீங்கள் 12 இருக்கும்போது வாங்கிட்டீங்கன்னா, இப்போ வந்து இப்போ 7 இருக்கும்போது வாங்கியிருக்கீங்க, இப்போ 7லேருந்து 12க்கு போகிறதுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. அப்போ ஏறும். இப்போ இன்னும் இறங்கினாலுமே கூட 7லேருந்து ஒரு 5 இறங்கும், 3 இறங்கும், அதுக்கப்புறம் மறுபடியும் ஏற ஆரம்பிச்சிடும் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு, இப்போ இந்த கிராஃப்லேயே ரொம்ப கம்மியான பின்னு பாருங்கள், இது பாருங்கள் 4.8. நம்ம வாங்குறது 7.7 வாங்க போகிறோம். இந்த 7லேருந்து 4.8க்கு இறங்கினாலுமே மறுபடியும் வந்து இந்த 4.8லேருந்து மறுபடியும் எங்கே ஏறி இருக்கு பாருங்கள். பாருங்கள் மேக்ஸிமம் இது வரைக்கும் 9.3க்கு வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு ஏறி இருக்கு ஓகேங்களா. 9.3க்கு இருக்குது. அப்போ நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது கரெக்டாக, பிஇ ரேஷியோ கம்மியாக இருக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ கம்மியாக வாங்குறோமோ அவ்வளோ. ஆனால் இது இறங்குமா இறங்காதான்றது நமக்கு தெரியாது. அப்போது ஆவரேஜ் பிஇ விட கம்மியாக இருக்கா, ஒரு 4 வாங்கி வச்சுக்கோ. ஃப்யூச்சரில் மறுபடியும் இப்போ ஒன்றும் இல்லை, இந்த இடத்துல பாருங்களேன், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே என்ன 11 ஆவரேஜ் பிஇ வந்து 12.9 பார்த்தோமா, இங்கே 11.9 இருக்குது. அதை விட கம்மியாக இருக்குதுன்னு நான் இங்கே வாங்கி வச்சுக்கிறேன். ஒரு 2 ஷேர்ஸ் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, மறுபடியும் ஷேர் 6.5க்கு வருது, 6.5க்கு வருது பிஇ ரேஷியோ. உடனே மறுபடியும் என்ன பண்ணுறோம், அங்கே ஒரு 2 வாங்குகிறோம். அப்புறம் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிறேன். அப்புறமா என்ன ஆகுது, மறுபடியும் வந்து ஷேர் வந்து 4.8க்கு வருது. ஐயோ என்னடா மறுபடியும் குறையுதுன்னு மறுபடியும் ஒரு 2 வாங்கிக்கிறேன். ஆனால் இது எல்லாமே 12.8 விட கம்மி ஓகேங்களா. அப்போ மறுபடியும் 2 வாங்கி வச்சுக்கிறேன். உடனே அடுத்தது இங்கே நம்ம பார்த்தோம்ல 3 கிட்ட 6.3 இங்கே வாங்குகிறோம், இங்கே ஒரு 2 வாங்குகிறோம், மறுபடியும் கம்மியாக. அப்புறம் வெயிட் பண்ணுறோம். அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 6 சம்திங் இருக்கும். இப்போ இந்த இடத்துல நீங்கள் 9.8 வரும்போது உங்களுக்கு நீங்கள் வந்து மேலே 11க்கு வாங்கியிருப்பீங்க, அடுத்தது 6.5க்கு ஒன்று வாங்கியிருப்பீங்க, அடுத்து 4.5க்கு ஒன்று வாங்கியிருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 சம்திங் பிஇ ரேஷியோ வந்துருக்கும். அப்போது அதுலேருந்து உங்களுக்கு மேலே ஏறும்போது 9.3 மடங்கு வந்து ஏறி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஷேரோட ப்ரைஸ் ஏறி இருக்கும், உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கொஞ்சம் வந்துடும். ஆனால் நீங்கள் இந்த 11.7 வாங்கிட்டு வச்சுருந்தீங்கன்னா
கீழே இறங்கும்போது அது அண்டர் வேல்யூ ஸ்டாக்குன்னு தெரியாமல் நீங்கள் வச்சுட்டே இருந்தீங்கன்னா ஏறுன்னு கீழே வரும்போது நீங்கள் வாங்கியிருக்க மாட்டீங்க. அப்போ வந்து என்ன ஆகும், 9.3க்கு வரும்போது உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது, இன்னும் ஒரு 2% ஏறணும், அப்போ தான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரும்ன்ற மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? ஓகேவா? அடுத்தது இப்போ இதில் வந்து பார்க்கும்போது 12 கீழே தான் இருக்குது பிஇ ரேஷியோ, அதனால் இதையும் வாங்கலாம் அப்படின்றத முடிவு பண்ணியாச்சு. ஸோ 12.9 கரண்ட்டு பிஇ ரேஷியோ வந்து 7 சம்திங் இருக்குது, நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்கிடுறோம். இதுக்கு கீழே இறங்குச்சுனாலும் நான் கன்சிடர் பண்ணி வாங்குவேன் அப்படின்றத மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. ஓகே. அடுத்தது எப்போ நீங்கள் வாங்கக்கூடாதுன்னா, இந்த 12.9க்கு மேலே போகுது அப்படின்னா, ஒரு 20க்கு மேலே போகுதுன்னா வாங்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இவங்க ஒரு சில இடத்துல வந்து சம்மரி கொடுப்பாங்க. இதில் ரெட் கலரில் இருக்கிறது எல்லாத்தையும் நோட் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இங்கே இப்போ ரெட் கலரில் எதுவுமே இல்லை, எல்லாமே க்ரீன் கலரில் இருக்குது. ஓகேங்களா? சூப்பர், நல்ல விஷயம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, கம்பெனிக்கு கடன் இல்லை இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு இங்கிலீஷில் புரியல அப்படின்னா யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சுகிட்ட கேட்டு இதில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. அப்படி இல்லைனா இது எல்லாத்தையும் காப்பி பண்ணி கூகுள் டிரான்ஸ்லேட்டரில் போட்டிங்கன்னா தமிழில் வந்துடும், அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகேங்களா? தமிழில் இருந்தால் நம்மளுக்கே புரிஞ்சிடும். இவன் என்ன வெங்காய கணக்கு எதை பண்ணணும், ஒன்றும் கிடையாது, நமக்கு தெரியாத கணக்கா, எல்லாம் நம்ம வீட்டில் சர்வசாதாரணமாக பண்ணுற கணக்கு தான். இவ்வளோ ரூபாய்க்கு வாங்கினா இவ்வளோ % ரிட்டர்ன் வந்திருக்கு, போயிருக்கு, வந்திருக்குன்னு கதை அடிப்போம், வேறு ஒன்றும் கிடையாது. ஓகேவா? ஓகே. அடுத்தது இது இவங்களோட காம்படிட்டர், நம்ம சொன்னோம்ல, இவங்கள மாதிரியே இதே செக்டார்லேயோ இல்லை இவங்கள மாதிரி ஒரு பெரிய செக்டார்ஸ் எல்லாம் கம்பெனியெல்லாம் இதில் கம்பேர் பண்ணி போட்டிருப்பாங்க. இதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இதை விட்டுருங்க. நம்ம இந்த ஒரு இண்டிவிஜுவல் கம்பெனி தான் அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அதனால் இதை விட்டுருங்க, அதுக்கப்புறம் அது வருவோம். இப்போது இதில் மெயினானது என்னென்னா குவார்ட்டர்லி ரிசல்ட்டுன்னு வரும். இதில் என்னென்ன பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எல்லோரும் ஒரு தப்பு பண்ணுவாங்க. என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 2024, 2023, 2023 இதில் பார்த்தீங்கன்னா டிசம்பர், செப்டம்பர், ஜூன் மாதம் தான் இருக்குது, மார்ச் மாதம் தான் இருக்குது, அப்புறம் அதுக்கு அடுத்த வருஷம். இதில் நம்ம என்ன பார்க்கணும்னா, இப்போ செப்டம்பர்னால் செப்டம்பர் கூட தான் கம்பேர் பண்ணணும். இதுக்கு முந்தின வருஷத்து செப்டம்பர் கூட தான் கம்பேர் பண்ணணும். இந்த செப்டம்பரை தூக்கிட்டு போய் ஜூன் கூட கம்பேர் பண்ணவே கூடாது. இந்த தப்பு தான் எல்லோரும் பண்ணுவாங்க. லாஸ்ட் 5 வருஷம் சேல்ஸு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. மொட்டையாக யூடியூப்பில் வந்து சொல்கிறவங்க மொட்டையாக சொல்லிவிடுவாங்க. நீங்கள் குவார்ட்டர்லி ரிசல்ட்டில் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, லாஸ்ட் 5 வருஷத்துக்கு பார்க்கக்கூடாது. லாஸ்ட் இயருடைய மந்த்துக்கும் அதுக்கு முந்தின மந்த்துக்கு மட்டும்தான் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம மார்ச் மாதம் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? மார்ச் 2024 உங்களுக்கு வந்து சேல்ஸ் வந்து 37,400 இருக்குது. ஓகேவா? அப்போது அடுத்த மார்ச்சுக்கு பாருங்கள், அதுக்கு முந்தின மார்ச்சுக்கு, மார்ச் 23க்கு பாருங்கள். ஓகேங்களா? அதில் எவ்வளோ இருக்குது? 38 இருக்குது. அப்போது இதுக்கும் அதுக்கும் ஒரு 500 பாயிண்ட் கம்மியாக இருக்குது. இப்போ இங்கே ஏதோ ப்ராப்ளம் நடந்துக்குது, சேல்ஸ் அந்தளவுக்கு ஆகலை. ஓகே. அடுத்தது இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தான் நமக்கு லைட்டாக ஜர்க் ஆகும், ஐயோ இந்த கம்பெனி என்னடா சேல்ஸ் குறைஞ்சிருக்கேன். இப்போ நம்ம பார்க்குறது சேல்ஸு இங்கே இருக்கல, இது விற்க தான் நமக்கு இது அதிகமாகினே இருக்கும். சேல்ஸ் அதிகமாகினே இருந்தால் ஒரு கம்பெனி வளர்ந்துக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே. இது என்னமோ டவுட்டாக இருக்கே அப்படின்னு அடுத்தது எடுக்கிறோம். டிசம்பர் 23 எடுக்கிறோம், அது வந்து 36 இருக்குது. ஓகேங்களா? அதே டிசம்பர் 22 எடுங்க, 35 இருக்குது. 35லேருந்து 36 ஏறி இருக்குது, பரவாயில்ல. ஓகே. அடுத்தது செப்டம்பர் 32, இங்கே பாருங்கள், செப்டம்பரில் 29லேருந்து இங்கே 29 தான் இருக்குது, இங்கே வந்து 32 வளர்ந்துருக்கு, பரவாயில்ல, சூப்பர். இங்கே ஜூன் மாதம் பாருங்கள், 35,900, இங்கே 35 தான் இருக்குது, ஒரு 900 ஏறி இருக்குது. அப்போ ஓரளவுக்கு ஸ்டெடியாக சேல்ஸ் இருக்குது, ரொம்ப குறையல. ஓகேங்களா? ஓகே. இந்த ஒரு மாதம் தான் குறைஞ்சிருக்கு, மார்ச்சில் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சம் தான். அடுத்தடுத்த ரிப்போர்ட்டில் பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ இப்போ பொறுத்த வரைக்கும், இப்போ அளவு பொறுத்த வரைக்கும், சேல்ஸை பொறுத்த வரைக்கும் குவார்ட்டர்லி ரிப்போர்ட்டில் ஓகே. அடுத்தது எக்ஸ்பென்ஸு, செலவு அதிகமாக பண்ணுறாங்களான்னு பார்க்கணும், ஏறிட்டே வருதா, அந்த செலவுக்கு ஏற்ற மாதிரி வரவு இருக்கான்னு பார்க்கணும், ப்ளஸ் வந்து அசட்டில் ஏறுதான்னு பார்க்கணும், அதை நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதில் பார்த்துட்டே வாங்க, 28, 25, 24, 23, 26, இந்த 20 ரேஞ்சிலே அப்படியே போயிட்டுருக்கு. ஓகே. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அடுத்தது பார்க்கணும். இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேட்டிங் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும்.
ஆனால் வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதம் எவ்வளோ டிசம்பர் மாதம்னா டிசம்பர் மாதத்துடைய முந்தின மாதம் தான் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி பார்க்கணும். அதையும் பாருங்கள். அதில் அதுவுமே பார்த்தீங்கன்னா இதை விட அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பெரிய ஃபேக்டர் கிடையாது. இதை விட முக்கியமான ஃபேக்டர்லாம் கீழே இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இது பாருங்கள். அப்புறம் இந்த ஓபிஎம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து இது குவார்டர்லி ரிசல்ட்டில் ரொம்ப அதிகமாக பார்க்க தேவையில்ல. இயர்லியில் பார்த்தா போதும். இதை ஜஸ்ட் ஒரு ஆவரேஜாக வந்து அந்த ரேஞ்சில் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இன்க்ரீஸ் ஆகணும். இது ஆவரேஜாக அந்த ரேட்டில் இது வந்து பார்த்திங்கன்னா 24, 29, 25, 36, 30 ஓரளவுக்கு அந்த 25 to 30 அந்த ரேஞ்சிலே இருக்குது. இது குவார்டர்லி பார்க்கக்கூடாது. அடுத்தது ஒன்று வரும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அதில் பார்த்தா போதும். ஓகேங்களா? ஸோ இது ஜஸ்ட் ஓரலாக பார்த்துங்க. இதில் ரொம்ப எதாவது டிஃப்ரென்ஸ் இருந்தால் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்தது டெப்ரிசியேஷன், தேய்மானம். ஒரு கம்பெனியில் ஒரு சில கம்பெனியில் தேய்மானம் அதிகமாக இருக்கும், ஒரு சில கம்பெனியில் வந்து கம்மியாக இருக்கும். இதாக இருக்கு பாருங்கள் இது. ஓகேங்களா? டெப்ரிசியேஷன். ஸோ இதெல்லாம் தாண்டி நெட் ப்ராஃபிட் தான் உங்களுக்கு பதில் சொல்லும். இந்த நெட் ப்ராஃபிட்டுன்றது என்னென்னா, ஓகேங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டு. தேய்மானம் வந்தது, வட்டி கட்டினேன், செலவு பண்ணேன், வாங்கினேன், எனக்கு இவ்வளோ லாபம் வந்து இதெல்லாம் தாண்டி எல்லாம் டேக்ஸு கட்டினது போனதுக்கு இன்னது எல்லாம் போய் கையில் உனக்கு எவ்வளோ காசு வந்தது அப்படின்றது தான் முக்கியம் இல்லைங்களா? இது வந்து கடைசி ஒரு 5 வருஷம் பாருங்களேன், 5 மாதம் பாருங்களேன். இதில் பாருங்கள் 6, 7, 6, 10 அப்படின்னு இருக்குது. ஸோ இதை என்ன நம்ம பண்ணோம்னா இந்த கடைசி இது கூட எடுத்துகிட்டு போய்ட்டு இதை கம்பேர் பண்ணணும். இந்த மார்ச் மாதத்துக்கு போன மார்ச் மாதத்துக்கு கூட கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அதேமாதிரி குவார்டர்லி ரிப்போர்ட் மட்டும் எப்பயுமே அப்படி தான் பார்க்கணும். போன மார்ச்சுக்கு என்னவோ அதை விட இந்த மார்ச் எவ்வளோ வந்திருக்கு, போன செப்டம்பர் எவ்வளோ அதை விட இந்த செப்டம்பர் எவ்வளோ வந்திருக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி தான் இந்த இபிஎஸும் பார்க்கணும். போன செப்டம்பருக்கு என்ன வந்திருக்கு, இந்த செப்டம்பருக்கு என்ன வந்திருக்கு அப்படின்றத பார்த்துட்டே வரணும். அது இதோட இன்க்ரீஸ் ஆகிருக்கும். போன வருஷத்தோட இந்த வருஷம் அதிகமாக இருக்கணும் கொஞ்சமாச்சும். ஓகேங்களா? இதை பார்த்துக்குங்க. ஸோ இதை நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் எல்லாமே நான் ஏற்கனவே பார்த்து வச்சுருந்தேன். இதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்து குவார்டர்லி. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இதுதான் முக்கியம். இதில் தான் என்னென்னா காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? காம்ப்ரமைஸே இருக்கக்கூடாது. இதில் வந்து கண்டிப்பாக எல்லாமே க்ரோத்தில் தான் இருக்கணும். பாருங்கள், இப்போ சேல்ஸ் எடுத்துக்கிட்டேன், கடைசி 5 வருஷம் பாருங்கள். 1, 2, 3, 4, 5 2020 தான் நமக்கு வந்து லாஸ்ட் இது. ஓகேங்களா? இதில் என்ன இருக்குது, குறைஞ்சிருக்கு. இது வந்து கோவிட் டைம், கொரோனா வந்த டைம். ஓகேங்களா? அதுலேருந்து மறுபடியும் அதிகமாக இருக்குது, மறுபடியும் அதிகமாக இருக்குது, மறுபடியும் அதிகமாக இருக்குது. சூப்பர், சேல்ஸு சூப்பர். அடுத்தது எக்ஸ்பென்ஸு. எப்பயுமே ஒரு கம்பெனி எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணணும், குறைச்சிக்கிட்டே இருக்கணும். செலவு பண்ணுறதை குறைச்சிட்டே இருக்கணும், வருமானம் அதிகமாக ஈட்டுறதுக்கு பார்க்கணும். ஓகேங்களா? இதை பாருங்கள், இது வந்து 74, 71 ஏறி இருக்குது, மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏறி இருக்குது, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இங்கே ஏதோ ப்ராஃபிட் அதிகமாக எடுத்திருக்காங்களா அப்படின்றத பார்க்கணும். ஓகேங்களா? அடுத்தது இந்த ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட், இதுவுமே ஏறிட்டே இருக்கணும். பாருங்கள், 21, 18 கொரோனா டைமுக்கு அப்புறம் 24, 36, 47 சூப்பர், ஏறினே இருக்குது. அடுத்தது ஓபிஎம், இதுவுமே ஏறிட்டே இருக்கணும். கொரோனா டைம் 21, 23, 27, 34 சூப்பர், ஏறிட்டே இருக்குது. அடுத்தது இன்ட்ரெஸ்ட்டு, அது ஏறிட்டே இருக்குது. டெப்ரிசியேஷன், அதுவும் ஏறிட்டே இருக்குது. இதெல்லாம் கம்மியாகணும் ஆக்சுவலாக, ஆனால் ஏறிட்டே இருக்குது. பட் இது எப்போ வந்து பாதிக்கும் அப்படின்னா, உங்களுடைய நெட் ப்ராஃபிட் வந்து அடி வாங்கும்போது. இப்போ நெட் ப்ராஃபிட் வந்துட்டோம். நெட் ப்ராஃபிட் இதுவும் இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம செக் பண்ணது எல்லாம் இந்த டெப்ரிசியேஷன் இதெல்லாம் நமக்கு நெகட்டிவாக இருக்குது, அதிகமாக ஏறக்கூடாது. இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் ஏறிடக்கூடாது. ஸோ ஆனால் ஏறி இருக்குது. அப்போது நெட் ப்ராஃபிட் பார்க்கணும். பாருங்கள், 12, 17, 28, 37 சூப்பர், ஏறி இருக்குது. ஓகே. அடுத்தது இபிஎஸ் 20, 28, 45, 60 பக்கா சூப்பர், ஏறி இருக்குது. அப்படியே கீழே வாங்க. டிவிடெண்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. 78, 60, 53, 42 டீசெண்டாக எல்லாத்துலேயும் வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட்டு கொடுக்குறது அந்த கம்பெனியோட இது. அதுக்கு முன்னாடிலாம் நல்லா கொடுத்துருக்காங்க, நமக்கு இப்போ கம்மியாக வந்திருக்கு. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. வந்திருக்கா அதோட லாபம் அப்படின்னு வந்த வரைக்கும் லாபம்னு போக வேண்டியதான். ஆனால் வந்து ஓவராலாக வந்து நம்ம அங்கே பார்த்தோம்ல 4% கொடுத்ததுன்னு,
4% நம்ம என்ன சொன்னால் 5 to 20% கொடுத்துருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த பர்சன்டேஜ் டிவிடெண்டோட பர்சன்டேஜ் அங்கே பார்த்துங்க. ஆனால் இன்க்ரீஸ் ஆகிருக்கான்னு மட்டும் இங்கே பார்த்துக்குங்க. ஓகேங்களா? ஓகே, இன்க்ரீஸ் ஆகலை, கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது ஒரு கொஞ்சம் கம்மியான சைன் தான். பட் இது ஒரு மெயின் ஃபேக்டர் கிடையாது நம்ம வாங்கணுமா வேணாமான்றது. நம்ம வாங்கணுமா வேணாமான்றது நம்ம மெயின் ஃபேக்டர் வந்து இங்கே தான் எல்லாம் ஏறி இருக்குது. சூப்பர். ஓகேங்களா? அடுத்தது அப்படியே கீழே வரும். அடுத்தது இங்கே பார்க்கணும், இன்க்ரீஸ் ஆகிருக்கா? இன்க்ரீஸ் ஆகிருக்கு. சூப்பர். 2, 13, இப்போ 48, 100. கண்டிப்பாக வந்து இதெல்லாம் நல்ல ஃபேக்டர் தான். இது ஏறிட்டே இருக்கணுமாலாம் கரெக்டாக சில ஒரு கம்பெனிலலாம் கொஞ்சம் கம்மியாக தான் ஏறும். ஓகேங்களா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை பாருங்கள், இந்த ஃபேக்டர் பாருங்கள், 46, 50, 52, 53. சூப்பர். இதுவும் ஓகே, ஏறிட்டே தான் இருக்குது. ரிட்டர்ன் ஆன் எக்விட்டி இதெல்லாம் ஏறிட்டே தான் இருக்குது. காம்பவுண்டிங் இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெயினாக இது ரெண்டும் தான். ஓகேங்களா? அடுத்தது இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இங்கே வந்து ரிசர்வேஷன், இது ரொம்ப முக்கியம். இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல்னு இருக்கு இல்லையா? இது வந்து பாருங்கள், அவங்க போட்ட முதலீடு இங்கே மேலே இருக்கும். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த இதுலேயே ரொம்ப பேலன்ஸ் ஷீட்டில் ரொம்ப முக்கியமான விஷயம், இது யாரும் சொல்ல மாட்டாங்க. இந்த ரிசர்வ் பாருங்களேன். இந்த ரிசர்வ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. அதாவது இந்த கம்பெனி ஆரம்பித்தப்போ ப்ராஃபிட்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சுருக்காங்க, 88 கோடி. அப்புறம் அது அப்படியே ஏறிருக்கு, அப்புறம் ஏறிக்கு இறங்குது. அப்போ ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 28லேருந்து 18க்கு மாறினா ஒரு 10,000 கோடி எடுத்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி அசட் வேல்யூவில் ஏறும், இல்லை வந்து வேறு ஏதாவது ப்ராக்ரஸ்க்கு மாறிருக்கும், கம்பெனி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கும். இதில் என்னென்னா இந்த இப்போ இந்த கரண்ட்டில் பாருங்கள் 76,000 கோடி வச்சுருக்காங்களா? அது கீழே பாருங்களேன், அது கீழே இருக்கிறது தான் அந்த பாரோயிங்கிறது, கடன் வாங்குறாங்களே அது பாருங்கள், 6,500 கோடி வந்து அவங்க கடன் வச்சுருக்காங்கன்னு வச்சுப்போம். அவங்க நினச்சாங்கன்னா இந்த 76,000 கோடியிலேருந்து அழகாக எடுத்து ஒரு 6,000 கோடி கொடுத்துட்டு மீதி 70,000 கோடி வச்சுக்க முடியும். ஓகேங்களா? எப்போ இந்த ஸ்டேஜை ஒரு கம்பெனி மீட் பண்ணுதோ, ஓகேங்களா, அப்போயே அந்த கம்பெனி வந்து நல்ல கம்பெனி ஆகிப்போச்சு. ஓகேங்களா? அதை தாண்டி இங்கேயும் பார்க்கணும், அதர் லைபிலிட்டின்னு இருக்குது. ஓகேங்களா? அதையும் சேர்க்கணும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எப்போ ஒரு கம்பெனி வந்து தன்னிறைவு அடையுதோ அப்போது வந்து அந்த கம்பெனி வந்து ப்ராஃபிட் வந்துச்சு. ஸோ அப்போ இந்த 2 வேலையும் கூட்டணும், இதையும் கூட்டணும். கூட்டி மேலே ரிசர்வேஷன் எப்போ வருதோ, ரிசர்வில் வந்து இதே அமௌண்ட்டுக்கு மேலே வருதோ அப்போ அந்த கம்பெனி வந்து தன்னிறைவு ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? அப்படி இல்லையா, சிம்பிள். இங்கே வந்து பாருங்கள், டோட்டல் அசட் பாருங்கள், அதோடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனால் நம்ம அங்கேயே பார்த்துட்டோம், இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 60 ரூபா கிட்ட கடன் அடைக்கிற 60 மடங்கு கடன் அடைக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனி வந்து இன்னைய தேதிக்கு ஒரு நல்ல கம்பெனி தான். கடன்கள் இருந்தாலும் கூட இன்னைய தேதிக்கு ஒரு நல்ல கம்பெனி தான். ஓகேங்களா? டோட்டல் அசட் எவ்வளோ இருக்குது பாருங்கள். கடன்லாம் சப்போஸ் இந்த கடன் கோசம் இதெல்லாம் வந்து விற்றுட்டு நம்ம இந்த கடன்லாம் அடைச்சிட்டு வந்தால் கூட நமக்கு இந்த கம்பெனியில் இவ்வளோ அசட் இருக்குது. இந்த இதை வந்து இதில் மைனஸ் பண்ணிட்டு மீதி இருக்கிறது வந்துடும். ஸோ அதை நம்ம அன்றைக்கி அதில் சொன்னோம் 770. இங்கே பார்த்தோம் இல்லையா, 770 ஒரு ஷேரோட விலை. இவங்க கடன்லாம் விற்றுட்டு இவங்க ஷேரில் இருக்கிற மிச்சம் இருக்கிற காசை இந்த ஷேர் எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்தா 770 ரூபா கொடுப்பாங்க. அப்படி கொடுக்குற பட்சத்தில் நீங்கள் வாங்குகிற விலை வந்து 478 ரூபா. ஸோ அப்போ வந்து நீங்கள் இந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணல கரெக்டான டைம் இது. ஏன்னா இதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் வேல்யூ பார்த்துட்டோம், அதோட கம்மியாக தான் இருக்குது, பிஇ ரேஷியோ கம்மியாக தான் இருக்குது. இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஆனால் இதே மாதிரி நீங்களும் உட்காந்து பொறுமையாக அனலைஸ் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த கம்பெனி வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி சிபி ரிஜிஸ்டர்டு அட்வைசர் யாராக இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட கேளுங்க. அவங்கள்ட்ட கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ட்ரி பண்ணும்போது பண்ணணும். இதிலே ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னுமே ஒரு நல்ல ப்ராஃபிட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த கம்பெனி கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் இந்த 7.8ன்றது கண்டிப்பாக என்றைக்காக இருந்தாலும் இண்டஸ்ட்ரியல் பிவி எங்கே இருக்குது, இந்த 7.8ன்றது இந்த இண்டஸ்ட்ரி பிவி என்றைக்காக ஒரு நாள் அச்சீவ் பண்ணும். அதே மாதிரி இவங்களுக்கு அந்த 12 பிவி வந்ததில் 11.98 பிவி கம்பெனி ஆவரேஜ் பி, அதையும் ஒரு நாளைக்கு வந்து டச் பண்ணணும். அதை தாண்டியும் ஒரு நாள் போகும். ஓகேங்களா? அதுதான் வந்து
ஃபண்டமெண்டல் இதுதான் வந்து ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். இதெல்லாம் பார்த்துட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுறது இதுதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது ஷேரை செக் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை இண்டிவிஜுவலாக நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு எனக்கு இண்டிவிஜுவலாக மெசேஜ் பண்ணுங்கள், நம்ம அனலைஸ் பண்ணி சொல்கிறோம். ஓகேங்களா? ஓகே, இது எனக்கு தெரிஞ்சது. இது இல்லாமல் வேறு ஏதாவது அனலைஸ் பண்ண நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லிக் கொடுங்க, கற்றுக்கிறேன். அடுத்த வாட்டி அதையும் சேர்த்து சொல்லித்தரேன். ஓகேங்களா? நானும் பிகினர் தான். ஓகேவா? ஓகே. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கோல் இந்தியா ப்ரைவேட் லிமிடெட் நான் கன்சிடர் பண்ணுவேன். எனக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்கள் உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ்ட்டு கேட்டுட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுறதுனா இதேமாரி ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.